வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் அறநிலையத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எக்ஸாம்ஸ் எதுவும் கிடையாது, டேரெக்டாக இன்டர்வியூ மட்டும் தான் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறனால ஸ்டார்டிங்கே வந்து சேலரி 15,000க்கு மேலே உங்களுக்கு அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 52,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, டிப்ளமோ, டிகிரி இது மாதிரி முடிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ஜாப் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி ஜாப் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 24/11/2025 வரைக்கும் வந்து டைம் இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக உங்களுக்கு கொடுத்துருக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் இந்த இடத்துல நீங்கள் என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட பேர், உங்களுடைய தந்தை அல்லது கணவர் பெயர், உங்களோட அட்ரஸு, உங்களுடைய டெம்பரரி அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கரெக்டாக எழுதணும். அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி என்ன, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எக்ஸ்பீரியன்ஸுக்கான சர்டிஃபிகேட், ஸோ அதே மாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இது எல்லாமே எழுதிட்டு சைன் பண்ணிவிட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா இது கூட இவங்க கேட்டிருக்கூடிய ஜெராக்ஸ் காப்பீஸ், அதாவது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிகிரி மார்க் ஷீட்டு, ஜாதி சான்றிதழ், ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்பணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மருத்துவர் அப்படிங்கிற கேட்டகரியில் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. 45 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். எம்பிபிஎஸ் நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். 36,700 அதிகபட்சம் 1,16,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது உதவி செவிலியர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 18,500 அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 58,600 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியே 18,500 ப்ளஸ் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 25,000 பக்கமாக வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து கிடைக்கும். இதில் வந்து டிப்ளமோ நர்சிங் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து நர்சிங் அசிஸ்டண்ட், இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11,600 அதிகபட்சம் 36,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹையர் செகண்டரி நீங்கள் முடிச்சிருக்கீங்க, 12th முடிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது. தென் இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 45 இயர்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் முக்கியமான ஒரு சில நிபந்தனைகள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 24/11/2025 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நீங்கள் அனுப்பக்கூடிய லெட்டரில் மேலே கவரில் பார்த்திங்க அப்படின்னா என்ன போஸ்டிங்காக அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எழுதணும், பதவியின் பெயர் வந்து எழுதணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அலுவலர்கிட்ட, அரசு பதிவு பெற்ற அலுவலர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சான்றொப்பம் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே அட்டஸ்டேட் வாங்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் அனுப்பக்கூடிய அட்ரஸ் இது தான். உதவி ஆணையர் செயல் அலுவலர், அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில், மேல் மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம் 604204 அப்படிங்கிற இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் இருந்து கொடுத்துருக்காங்க. மேல்மலையனூர் வட்டம், விழுப்புரம் மாவட்டம், இதுலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து விசிட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.